நன்றி. ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு சார் உங்ககிட்ட. அதாவது இங்க இருக்க ஒவ்வொரு பசங்களுமே அவங்கள வந்து ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் நினைச்சுப்பாங்க நீங்க ஒரு கதாபாத்திரம் பண்ணும்போது. ஏன்னா அவ்வளவு ரிலேட்டபிளா இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வரும், நம்மளும் இந்த மாதிரி தட்டி தூக்கி பெரிய ஆளா வந்துரும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனா ஆன் ஸ்கிரீன்லயும் நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சோ உங்களோட டயலாக்ஸும் அதே மாதிரி ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் சார். ஒரு சில டயலாக்லாம் சொல்றேன் சரியா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். எங்க எல்லாருக்குமே வந்து ரிலேட்டபிளான ஒரு டயலாக். அந்த டயலாக் உங்க லைஃப்ல எந்த சிச்சுவேஷன்ல எந்த மொமெண்ட்ல கனெக்ட் ஆகுது அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லுங்க. பாட்டு நம்ம கேட்டா பாடுவாரு, பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவாரு, அதுதான் நம்ம டி சார். கண்டிப்பா இது வந்துடும் நம்மளுக்கு வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் டயலாக் கேட்டுலாமா? பிளே பண்ணிடலாம் சார், உங்க வாய்ஸ்ல அந்த மாதிரி கேட்டு. நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங்ல போடுறோம். சுனாமிலே ஸ்விம்மிங்ல போடுற இது எந்த டைம்ல உங்களுக்கு செட் ஆச்சு? ஐயா என் வாழ்க்கையே அதுதான், சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். 16 வயசுல கேமரா முன்னாடி வந்து நிக்கும் போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டப்போ நான் போட ஆரம்பிச்ச ஸ்விம்மிங் தான். இன்னும் ஸ்விம்மிங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் சார்பா அவங்க சொல்லுவாங்க, சொல்லுங்கப்பா.